இருக்கு. இந்த வாழைப்பூவை நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தா இதயத்தை பாதுகாப்பா வைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரத்த குழாய்களை எந்த ஒரு அடைப்போ இல்லாட்டி ரத்த கசிவோ ஏற்படாம இது பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் இந்த வாழைப்பூவை சிறிதா நறுக்கி அதை சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு எல்லாமே சேர்த்து அவங்க பொரியல் மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கணையம் வலுப்பெற்று இன்சுலினை சுரக்க செய்யுங்க. அப்படி இன்சுலின் சுரந்தாவே அவங்களுடைய சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். அதனால ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்த முடியுங்க. இந்த பேயன் வாழைப்பூவா பதமாக செஞ்சு நாம சாப்பிட்டுட்டு வந்தாவே இந்த உதிர கடுப்பாகட்டும், இந்த கை கால் எரிச்சல் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கிடுங்க. ரத்த மூலத்தை போக்கக்கூடிய தன்மை இதுல அதிகமா இருக்கு. இந்த பேயன் வாழைப்பூவுல துவர்ப்பு தன்மை அதிகமா இருக்காது. வாழைப்பூ கறி பித்தம், வாதம், உடல்ல